This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்டு காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில் நிறைய ஆஃபர்ஸோடு வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா இதை ஏன் வித்தியாசமான விஷயம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வளர்ந்த ஒரு நாடு, உலகத்திலேயே நம்பர் 1 யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிற பட்டமெல்லாம் இருக்கிற அந்த நாட்டுக்கே இந்த கதியா அப்படிங்கிறது தான். சரி, ஓகே. அதை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக அந்தளவுக்கு வளர்ந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு தீ விபத்தா அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளோட டாப்பிக்கே. ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் இது இப்போ இருக்கிற இடம் தெரியல, கலிஃபோர்னியா இது இருக்கிற இடம் தெரியல, சிட்டியே இருக்கிற இடம் தெரியல, அந்தளவுக்கு பட்டு மோசமான ஒரு நிலையை வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு சந்திச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 40,000 ஏக்கருக்கு பக்கம் வந்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? கட்டிடங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எரிஞ்சு எலும்பு கூட தொங்குது. அண்ட் தென் காரெல்லாம் வந்துட்டு உருகி அலுமினியமெல்லாம் உருகி போகிறத ரோட்டில் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பெரிய இழப்பு அமெரிக்கா சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம். பட் இதையெல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தாமல் அதிபர் ட்ரம்ப், இப்போ பொறுப்பேற்றிருக்க அதிபர் ட்ரம்ப் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் அந்த நாட்டுக்கு அதை பண்ணுறேன், இந்த நாட்டுக்கு நரகத்தை காமிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி ஸோ இது எந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. அமெரிக்காவில் உள்ளே நடக்கிற அந்த விஷயத்தை முதல்ல கருத்தில் எடுத்து பார்த்துக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னும் ஒரு சிலர் பேட்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உலகத்தோட அழிவை வந்துட்டு ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இந்த தீ வந்துட்டு அனல் கக்குதுன்னு சொல்லலாம், வானத்துலேருந்து மழையாக பொழியுதுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட வீடு நிலங்களை இழந்து அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளேயே போய் அகதிகளாக போய் நின்று சாப்பாட்டுக்கு கையேந்திர நிலைமையில தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு பின்னோக்கியும் பார்க்கணும். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அதுக்கு பலன் வந்துட்டு கை மேலே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமெரிக்கா செஞ்ச ஒரு சில விஷயங்கள், செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள், மற்ற நாடுகளுக்கு ஆயுத சப்ளை அது இதனால் பண்ணிவிட்டு சண்டையை தூண்டி விட்டுட்டு இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அவங்க நாட்டிலேயே திருப்பி அடிக்குதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி இந்த காணொளி, அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவோட சூழ்நிலை இன்றைக்கி யூடியூப் திறந்த எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை பற்றின ஏதாவது ஒரு கமெண்ட் இந்த வீடியோக்குள்ளே போடுவீங்க நம்புகிறேன். இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக போடுங்க. அண்ட் தென் இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ நண்பர்களே.